இன்னைக்கு பார்க்கிறது மிக முக்கியமானது. நம்ம கேரட் வச்சு நம்ம பயோ என்சைம் செய்ய போறோங்க. அது எப்படி செய்யறோம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாங்க. நம்ம பயோ என்சைம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல நல்ல ஒரு கண்டெய்னர் வேணுங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வேணும். அதுக்கு பிறகு பாருங்க நல்ல ஒரு மூடி, பார்த்தீங்களா, இந்த மூடி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மூடியை லாக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு லாக் வேணும். ஏன்னா ஏர் சர்க்குலேட்டிங் உள்ள எதுவுமே இருக்கக்கூடாதுங்க, அப்பதான் பர்முடேஷன் ஆகும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட கால்குலேஷன் சொல்றேன் பாத்துக்குங்க. இது 120 லிட்டர் பிடிக்கக்கூடியதுங்க. 120 டிவைடட் பை 15 அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பங்கு நாட்டு சக்கரை, சரிங்களா. அடுத்தது 3 பங்கு கேரட்டு. அடுத்தது 10 பங்கு ஆர்டினரி குடிக்கிற தண்ணி. அடுத்தது 8 லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேப் இருக்குங்க. இந்த கேப் தான் வந்து பர்முடேஷன் ஆகிறது. அதுக்கு தான் இந்த பிளாஸ்டிக் பேப்பரு, இந்த லாக்கு, இந்த டைட்டான மூடி இதெல்லாம் இருந்ததுன்னா தான் நமக்கு முதல் தரமான என்சைம் கிடைக்குங்க. இப்போ வந்துங்க இந்த 120 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பேரல்ல வந்து 80 லிட்டர் வந்து தண்ணி இருக்கணுங்க. தண்ணி ஊத்துனதுக்கு பிறகு நம்ம வந்து 8 கிலோ நாட்டு சர்க்கரைங்க, முதல் தரமான நாட்டு சர்க்கரைங்க, இதுல கொட்டிடணும். நாட்டு சர்க்கரை போட்டதுக்கு பிறகுங்க இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்பு அல்லது நல்ல கட்டையா இருக்கணுங்க, அதுல போட்டு நல்லா கலக்கி விடணுங்க. நான் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலக்கணும். நாட்டு சர்க்கரை போட்டதுக்கு பிறகு நம்ம அளவுக்காக எவ்வளவு எடுத்து வச்சிருக்கோம்னா 24 கிலோ கேரட் எடுத்து வச்சிருக்கிறோங்க. அதை நல்லா போடுனுங்க. 1 பை 1 போட்டுங்க. கேரட்டை போட்டதுக்கு பிறகுங்க நல்லா கலக்கி விடணுங்க. இந்த வெற்றிடங்கிறது உங்களுக்கு 8 கிலோ பிடிக்கிற அளவுக்கு உண்டான வெற்றிடம் இருக்கும். இந்த வெற்றிடம் தான் வந்து பர்முடேஷன் பண்றதுக்கு நமக்கு உதவுறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏர் சர்க்குலேட்டிங் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. காலை மாலை 2 வேளையும் நல்லா கலக்கி விட்டுட்டு டைட்டா மூடணும்னா தான் இது நல்லா பர்முடேஷன் ஆகும். இதை எப்படி நாங்க மூடி வைக்கிறோங்கிறத மட்டும் நல்லா பாருங்க. இப்ப வந்து இதை மாதிரியான ஒரு நல்ல ஒரு கவரை போட்டு மூடணுங்க. மூடினதுக்கு பிறகு நல்லா டைட்டா இருக்கிறதுக்கு நான் இந்த மூடி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மூடியாச்சு. இந்த மூடினதுக்கு பிறகு பாருங்க இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து இந்த லாக் போடணும். இந்த லாக் போட்டு இந்த டைட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியங்க. இந்த பாருங்க அப்படி போட்டோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்குங்க. இந்த ட்ரம்மை வந்து இப்போ கீழே தள்ளி விட்டு உருட்டோம்னா கூட ஒரு டிராப் கூட உங்களுக்கு வாட்டர் லீக் இருக்காது. இது போல செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு பர்முடேஷன் நல்லா இருக்கும், முதல் தரமான என்சைம் கிடைக்குங்க.